ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ வேலை எதுவுமே செய்யாமல் இருக்கிற, பொறுப்பை எடுத்துக்கோ, ஏதாவது வேலை செய். ஒர்க்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 2 வேர்ட்ஸ் நான் கொடுத்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதை நான் கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சி விட்டேன். அந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹியர், எல்லோரும் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில். அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹியர். யூ ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க், நீ எந்த வேலையும் செய்யலை. யூ ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க், இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக்கோ. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. டூ எனி ஒர்க், ஏதாவது ஒரு வேலை பாரு. இங்கிலீஷ் சென்டென்சஸை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறப்ப, அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதே சென்டென்ஸை மீனிங் மாறாமல் வேறு வேறு டைப்பில் எழுத பழகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீனிங் மாறக்கூடாது, வேறு வேறு டைப்பில் எழுத பழகணும். இப்போ இங்கே இருக்கிற அந்த மேலே இருக்கிறத பாருங்கள். ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹியர், யூ ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ எனி ஒர்க். இது சாதாரணமாக சொல்கிறது. மீனிங் மாறாமல் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹியர், ஒவ்வொருவரும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹியர், அந்த சென்டென்ஸ் இங்கே எப்படி மாறி இருக்கு? எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹியர். யூ ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க், இது மாறல. அடுத்தது பாருங்கள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டூ சம் ஒர்க். ஒரே சென்டென்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கோவமாக சொல்கிறது. ஓகே, இந்த க்ரீன் கலரில் இருக்கிற சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பிளாக் கலரில் இருக்கிறது பாருங்கள். எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹியர், ஒவ்வொருத்தரும் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் யூ ஆர் நாட், ஆனால் நீ வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். இதில் அந்த மெயின் வேர்பே இல்லை. யூ ஆர் நாட் அப்படிங்கிறதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் நாட் டூயிங் அப்படின்னு முடிக்காமல் பட் யூ ஆர் நாட். யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அழுத்தம் கொடுக்கறது. ஓகே, இந்த ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை விட மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தம், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது. கண்டிப்பாக நீ எடுத்து ஆகணும். யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டார்ட் டூயிங் எனி ஒர்க் இமீடியட்லி. உடனே நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பி. இந்த மாதிரி மைல்ட்னஸ், ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது எல்லாத்தையுமே சென்டென்ஸில் கொண்டு வரலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் சென்டென்ஸ் மைல்டாக இருக்குது, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸை வேறு வேறு டைப்பில் எழுதுகிறோம். அதாவது மீனிங் மாறாமல் வேறு வேறு டைப்பில் சொல்லி பார்க்குறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ அடுத்தது பாருங்களேன். இப்போ மேலே இருக்கிறது ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹியர், யூ ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப மைல்டாக இருக்குது. அடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறது. எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹியர், இங்கே எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. குட் யூ ப்ளீஸ் டூ யுவர் பார்ட், நீ உன்னுடைய பகுதியை, உன்னுடைய பங்கை செய்கிறாயா, அதாவது உன்னுடைய வேலையை செய்கிறாயா? குட் யூ ப்ளீஸ், ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது. யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஒர்க், உன்னோட வேலையை நீ எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் யுவர் ஒர்க். இந்த ப்ளூ கலர் சென்டென்ஸுக்கும் கீழே இருக்கிற பிளாக் கலர் சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். மீனிங் மாறலை. ஓகே, ஆனால் இந்த பிளாக் கலர் சென்டென்சஸ் ரொம்ப ப்ளீஸிங்காக ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம். இந்த குட் யூ, இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் இந்த குட் யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ஃபார்மல். இந்த குட் யூ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபார்மல், ரெஸ்பெக்டாக பேசுகிறது. அதே மாதிரி ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப மென்மையான வார்த்தைகள். ஸோ ஒரு செயல், அந்த செயலை எப்படி வேறு வேறு டைப்பில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கணும், அதனுடைய மீனிங் மாறாமல் இன்னொரு வாக்கியம். இங்கே நான் பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸாக, சிங்கிள் சென்டென்ஸாக எடுத்துகிட்டு அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். மீனிங் மாற்றாமல் வேறு டைப்பில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது பாருங்களேன். அது மோட்டிவேஷனலாக சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறது. எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹியர், யூ கேன் டூ இட் டூ, நீ கூட செய்யலாம். யூ கேன் டூ இட் டூ. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட், பொறுப்பு எடுத்துக்கோ, உன்னோட பெஸ்ட்டை உன்னால் கொடுக்க முடியும். ஸ்டார்ட் நவ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், இப்போவே ஸ்டார்ட் பண்ணு, உன்னை நீயே இம்ப்ரூவ் பண்ணிக்கோ.
ஸோ the everyone is working here, you can do it too. இந்த டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கூட வேலை பார்க்க முடியும். கீழே இருக்கிற வாக்கியங்கள் எல்லாமே கேள்விகளாக இருக்குது. ஏன் நீ செய்யலை, ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற, ஏன் நீ ஸ்டார்ட் பண்ணல, இந்த மாதிரி. ஒய் ஆர் யூ நாட் டூயிங் எனி ஒர்க், ஏன் நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. ஒய் ஆர் யூ நாட் டூயிங் எனி ஒர்க். வென் வில் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க், உன்னுடைய வேலையை எப்போ ஆரம்பிப்ப. கேன் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ஒர்க், இந்த வேலைக்கு நீ பொறுப்பேற்றுக்கிறியா. இது வந்து கேள்விகளாக மாற்றிட்டோம். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள். அவங்களுடைய வேலையை முடிக்க போகிறாங்க, நீ இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. மொபைல் ஃபோன் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பி. நேரம் ரொம்ப முக்கியம், இப்படி சொல்லணும். ஸோ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு, இது நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்குறோம். அதாவது இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடனே முடிக்க போகிறாங்க அப்படின்னா கோயிங் டு யூஸ் பண்ணலாம். தே ஆர் கோயிங் டு ஃபினிஷ் தேர் ஒர்க், அவங்களுடைய வேலையை அவங்க முடிக்க போகிறாங்க. இதே மாதிரி வாக்கியம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் என்னுடைய வேலையை முடிக்கப் போகிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ ஆம் கோயிங் டு ஃபினிஷ் மை ஒர்க், நான் என்னுடைய வேலையை முடிக்கப் போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஃபினிஷ் மை ஒர்க், நீங்கள் உங்கள் வேலையை முடிக்க போகிறீங்க. இது எப்படி சொல்கிறது? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான், இதில் ரொம்ப கஷ்டமே இல்லை. யூ ஆர் கோயிங் டு ஃபினிஷ் யுவர் ஒர்க், நீங்கள் உங்கள் வேலையை முடிக்க போகிறீங்க. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் இங்கே எனது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன், எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஐ ஆம் வேஸ்டிங் மை டைம், அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஐ ஆம் வேஸ்டிங் மை டைம், நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள், எப்படி சொல்கிறது? யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி மாறுது, சப்ஜெக்ட் எப்படி மாறுது, அதோடு சேர்ந்து வேர்ப் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். மொபைல் ஃபோன் பார்க்குறத நிறுத்து, ஸ்டாப் வாட்சிங் மொபைல் ஃபோன். ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வேலை செய்கிறத நிறுத்து, ஸ்டாப் ஒர்க்கிங். எழுதுறத நிறுத்து, ஸ்டாப் ரைட்டிங். இந்த வாட்சிங், ஒர்க்கிங், ரைட்டிங் இது எல்லாமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஜெரண்ட் மாதிரி. ஓகே, அதே மாதிரி வேலை செய்கிறத ஆரம்பி, ஸ்டார்ட் ஒர்க்கிங். கேள்வி கேட்குறத ஆரம்பி, ஸ்டார்ட் கொஸ்டினிங். செலவு செய்கிறத ஆரம்பி, ஸ்டார்ட் ஸ்பெண்டிங். ஓகே, இப்போ முதல்ல பார்த்த சிச்சுவேஷனுக்கு ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். தே ஆர் கோயிங் டு ஃபினிஷ் தேர் ஒர்க், யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், ஸ்டாப் வாட்சிங் மொபைல் ஃபோன், ஸ்டார்ட் ஒர்க்கிங், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நாங்கள் இதை பற்றி பேச போகிறோம், நீ கேள்வி கேட்பதை நிறுத்து, வேலை செய்கிறதை தொடரு. இங்கே நான் கொடுத்துருக்கிற ஃப்ரேசஸ், வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை பற்றி பேச போகிறோம். we are going to talk about this. ஓகே, இமீடியட் ஃப்யூச்சர், கோயிங் டு. ஸ்டாப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்குறத முதல்ல நிறுத்து. கண்டினியூ ஒர்க்கிங், வேலை செய்கிறத ஆரம்பி. இதே மாதிரி இந்த வாக்கியங்கள். அவர்கள் அந்த அறைக்கு போக போகிறார்கள், அவர்களை நிறுத்தப் போகிறார், நீ பேசுவதை நிறுத்து. கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.